உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. பில்டிங் ஒன்று கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. ஆள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தயாராகவும் அதேபோல் வாக்காளர்கள் சீர்திருத்த பணியிலும் திறம்பட நேற்றைய தினம் முகாமில் கூட அனைத்து வாக்குச்சாவடிகளும் எங்களுடைய BLA2க்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நல்லபடியாக செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 50% படிவங்களை திரும்ப பெற்றுள்ளார்கள் நேற்றைய தினம். இன்னும் இருக்கின்ற 10 நாட்களில் அனைத்து படிவங்களையும் எத்தனை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதோ அத்தனை படிவங்களையும் நாம் பெற்றுவிடுவோம் என்று உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இந்த SIR-ஐ ஏன் கொண்டு வந்துகிறோம், ஏன் வந்தோம் என்று பிஜேபியும் அதை ஆதரிக்கிற அதிமுகவினரும் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பீகார் மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏமாத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க BLA-வுக்கே பாடம் எடுக்கிற வாத்தியார்களை தான் நம்ம கிளை செயலாளரும் BLA தெரிவித்துக் கொண்டு அநேகமா இந்த SIR-ஐ ரத்து செய்கிறார். தேர்தல் ஆணையம் பார்த்தாங்க, இதுல ஒட்டுமொத்தமா திமுக தான் களத்தில் இருப்பது என்பதை நன்றாக அறிந்து கடைசி வரைக்கும் தேர்தல் வரைக்கும் இந்த SIR கொண்டு போவாங்கன்னு தெரியல. இதை ரத்து செய்துட்டு பழைய வாக்காளர் பட்டியலை கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாம் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருந்தாலும் நமது பணியிலே தோல்வியின்றி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமது மாவட்ட கழக செயலாளர் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அவர் சொல்லும் விதமாக நமது ஒன்றிய கழகத்தில் அனைவரும் செயல்படும் என்று இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளத்தில் பேசி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் CS சேகர் அவர்களே, மாநில தலைவர் அணியினுடைய துணை செயலாளர் தம்பி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், வருவதற்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி சட்டமன்றத்தினுடைய பார்வையாளர் கவி கணேசன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த முன்னோடிகள், ஒன்றிய நகர பேரவைக் கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, ஒன்றிய அணிகளுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கூட்டத்திற்கு வருகை தந்த நாளுக்கு 47 பிறந்த நாள். 47 பிறந்த நாளில் முரசொல்லே அறிவிக்கப்படுது. 50 நிகழ்ச்சி அறிவிச்சோம். 50 நிகழ்ச்சி அறிவித்து 50 நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் இறுதியாக பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு முந்தின நாள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த வாழை மரம், அந்த கருங்கெல்லாம் வச்சு பானைலாம் வச்சு பொங்கல் விழா எடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி உதயநாள் பிறந்த நாள் அந்த பொங்கல் முன்னிருந்து முடித்தோம்.
அது மாதிரி இப்போ கேட்டால் நேரம் இல்லை, ஏதாவது பொழுது போச்சு, மழை வர காரணத்தினால் நான் சுருக்கமாக முடித்துக்கின்றேன். இந்த எஸ்ஐஆர் நமக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அவர் தான் சொல்றாரு. அதனால அவரு எல்லாருமே வழக்கறிஞர் அவங்கதான் பேசுறாங்க. இருந்தாலும் எனக்கு ஜெகதீசாமி போட்டுருக்காங்க, போட்டுதான் போட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற 10 ஊராட்சி நீட்டு போயிட்டாங்க, வீடு நீட்டு போயிட்டு வேலை வாங்குறாரு. காலையில போனோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் விடுறாரு. வந்த உடனே கலைப்பாயிடுது. 5 ஊராட்சியில போட்டுருக்கீங்க. அந்த 5 ஊராட்சியை நான் வீடு பார்த்தேன். அம்மா தாயே, ஒரு அம்மா, அந்த அம்மா ஆரோக்கியம் போய் சொன்னேன். அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுத்தம்மா, அந்த ஓட்டு எடுத்துட்டா இலைக்காக குண்டி பிடிக்குதாம்மா வீடு போயிடலாம், அதுதான் எங்களுக்கு உரிமை, அதனால அந்த ஓட்டெல்லாம் எடுத்துடான்னு சொன்னாங்க. அந்த அம்மா முஸ்லீம். அந்த அம்மா சொன்னாங்க, சார் உங்களா தான் சார் நாங்களாம், எங்க ஓட்டு யார் எடுத்துட்டு தெரியல சார், நாங்க வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஓட்டை எடுக்க முடியாதுமா. அப்பதான் சொன்னேன், 1900 ஆனரபிள் லா மினிஸ்டர் டாக்டர் அம்பேத்கர் தி கேம்பிங் ஃபார் பூனே 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 ஒப்பந்தத்துல இந்த வாக்குகளை எந்த செக்ஷன்ல போட்டா எடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு இந்த ஓட்டை அங்கீகாரம் பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், தாத்தா அவர்கள். ஆனால் அந்த தாத்தா ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு போனார். இந்த பேரப்புள்ள இந்த ஓட்டு புரியாத எப்படி இருவண்ணப்படி தன்னுடைய கையில் ஏந்தி இருவண்ணப்படி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இது ஏழை எளிய மக்களுடைய ஓட்டுக்காகின்ற முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் மகத்தான மனிதர்கள். ஆனால் நிறைய பேசப்படுது எப்படின்னு கேட்டா, அவங்க நினைக்கிறாங்க இந்த ஓட்டு செல்வசாகர் முருகிக்கா உதயசூர்ணிக்கா ஓட்டு. உங்களுக்கு சொல்றேன், சீமான் அவர்களே, விஜய் அவர்களே, அப்புறம் இப்போ இந்த சவுத் சங்கர் அவர்களே, நிறைய பேர் காசுக்காக இந்த செல்போன் வீடியோலாம் ஓபன் பண்ணிட்டு எதனா நம்ம பேசுறது தப்பா போட்டு உடனே போன் லைன்ல வராங்க. நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, அவங்க டிவியில போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. கட்டுங்க, நாங்க இது பாருங்க, எல்லாத்தையும் திமுக மிசா போடும் போதுதான் மஞ்சா பையில சரட்டு வேஸ்ட் கீழே போட பணிகளெல்லாம் எடுத்துக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல காத்துக்கிட்டு தான் நாங்க மிட்டாமர சாரையில ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறோம். அதனால நீங்க என்னென்ன மறுத்தீங்களோ மறுத்துங்க. மோடி என்னால இது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டுல கை வச்சுக்க. ஆனா டாக்டர் அம்பேத்கர் அது தீர்மானம் போடு. இல்ல நீ மோடிக்கு ஒரு தீர்மானம் போடுறேன். இல்ல இப்ப நேற்று கூட நேற்று நான் டிவி வச்சு பாக்குறேன், எடப்பாடி வர்றாரு, பிரதமர் இந்த சட்டத்தை போட்டு அவரு எடுத்து போறாருன்னா நான் தமிழ்நாடு எடுத்து போறாரு. உங்களுக்காக வந்துருப்பாங்க அவரு. திடீர்னு எல்லாம் வக்கீங்களா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற வக்கீல்கெல்லாம் வாங்க, பார்லிமெண்ட்ல எல்லாம் நிறுத்திட்டு வாங்க, இந்த எஸ்ஐஆர் பத்தி விளக்குன்ட்டு என்ன இடமோ அருமையா விளக்குனாரு. அன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்துல நாங்க எங்களுக்கு மட்டும் நான் பசி தர்றோம். ஒரு தண்ணி, ஒரு நெல்லுக்கு பாயிற தண்ணி குளம் பாயுது. நாங்க நெல்லா இருக்கிறோம், எங்களுக்கு அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்குது. நாங்க என்றைக்கும் நம்முடைய தலைவர் இருக்கிறார். டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய மகனாக பிறந்து இன்றைக்கு நாட்டு மக்களை பல்வேறு வகையில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு இருக்கிறார். அந்த வகையில் தான் எஸ்ஐஆர் என்ற ஒரு விதிகளை மத்திய அரசை எதிர்த்து நம்முடைய தளபதி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை போன வாரம் கூட நம்ம ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த வகையில் தான் நம்முடைய தலைவர் எதிரும்